இப்பதான் வந்து நம்ம அண்ணன் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மேடையில வந்து மக்களுக்கு உண்டான வேலையை காசு இல்லாம பாருங்க, லஞ்சன்ற ஒண்ணு வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு மேடையில வந்து நல்லா கம்பீரமா சொல்லிட்டு வந்தாரு. இதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம கட்சியில அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை கெடுக்கிற மாதிரியே ஒருத்தர் பண்ணிட்டாரு. ஒண்ணு இல்ல, நம்ம மாம்பாக்கம் எங்க ஊர் பக்கத்துலதான், நம்ம ஊர் மாம்பாக்கத்துல ஊராட்சி தலைவர் வந்து வீரா என்ற வீராசாமி அவர் வந்து 1,30,000 கரஞ்சம் வாங்கியிருக்காரு. அது வந்து அவர் மேல அந்த குற்றச்சாட்டு வச்சாங்க. அது வந்து உண்மைன்னு நிறுவனம் ஆயிடுச்சு. ஆயிட்ட அப்புறம் அவரை வந்து அன்னைக்கு நேத்தே வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. கட்சியில இருந்து நீக்கினது இல்லாம எல்லா பொறுப்புகள் இருந்தும் அது அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளையும் அவரை நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு நைட்டே வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் மாற்றம். சரியா? வந்து லஞ்சம் வாங்குறான், ஏன் கட்சிக்காரன், அவனை விட்டுருங்கன்னு சொல்ற மாதிரி அண்ணன் கிடையாது. விஜய் அண்ணாக்கு எல்லாரும் ஒண்ணுதான். இப்ப அமைச்சர்களே என்ன என்ன யாராச்சும் லஞ்சம் வாங்கினாலும் அவரோட ஆக்ஷன் வந்து வேற மாதிரி தான் இருக்கும். என் கட்சிக்காரன் அவனை மன்னிச்சு விடுவேன்னா அண்ணன் மன்னிச்சு விட மாட்டாரு. அவர் இப்பதான் மேடையில வந்து நம்ம கட்சியில இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, யாரா லஞ்சம் கேட்டா நீங்க என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்ல சொல்லியிருக்காரு. இனிமே யாரு லஞ்சம் கேட்டாலும் தைரியமா வந்து நம்ம விஜய் பேரை சொல்லலாம். அதே மாதிரி டிவிக்கு நிர்வாகியா இருந்தாலும் சரி, மத்த கட்சியில இருந்தும் யாராச்சும் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாலும் நம்ம வந்து தைரியமா வந்து வெளிப்படையா சொல்லலாம். அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து டிவிக்கு ஆட்சியில கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு பிரச்சனையை வச்சு உங்க கட்சி பாத்தீங்களா, அவ்வளவுதான் இது மாற்றம் துர்நாற்றம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மாற்றம்னா இது மாறி இருக்கா? இதே வேற கட்சியில லஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு உடனே யாரும் அரெஸ்ட் பண்ணது கிடையாது. ஒரே நாள்ல வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச மாற்றம்.